போதையில்லா தமிழகம், அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம் ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை பிரார்த்தனை வச்சு நேற்றுல இருந்து நயினாரேந்திரன் விரதம் இருந்துட்டு இருக்காரு. அவரு ஏதாவது சார் தேர்தல் வருது, தேர்தல் வந்ததுனால அவங்க புதுசா கண்டுபிடிச்சு விரதம் இருக்கிறாங்க, முன்னாவிரதம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இது மிக மிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக எவ்வளோ குயிக்காக ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க புதுசாக தலைவராக வந்திருக்காரு. எப்படி அது நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க தூத்துக்குடியில எப்படி சுட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இல்ல நீங்க சார் ஒரு சில இடங்கள்ல நடக்கிற காரியங்கள் ஒரு சில பேர் செய்யறது முழுமையா தமிழ்நாட்டில் செய்யறதா எடுத்துக்க முடியாது. அது எவ்வளவு தூரம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கையோ அல்லது ஜாதி கலவரமோ எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போயிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் அழைச்சி பேசிதான் கொண்டு போயிட்டு இருக்கிறார். தேர்தல் வரும்போது அவங்கவுங்க தலைவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக எதோ சொல்றாங்க. ஆனா ஆட்சி நல்ல முறையில முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு இப்ப சிறப்பா பணி இருந்துகிட்டு இருக்கு. துறையின் கீழே செயல்படக்கூடியது. திருநெல்வேலியில ஸ்மார்ட் சிட்டியில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல பணிகள் நடந்திருக்கு. எந்த பணியுமே மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக வராது. அவங்க திட்டமிட்டது அப்படி திட்டமிட்டாங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறோம். நாங்க எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த நகராட்சி துறையில என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கும் பயனுடையதா இருக்கணும், நகராட்சிக்கும் வருவாய் வரதா இருக்கணும். அப்படிதான் சொன்னோம். என்ன கட்டினாங்க? எல்லா இடத்துலயும் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டது, புதிய மார்க்கெட் கட்டப்பட்டது, புதிய பள்ளிகள் கட்டப்பட்டது, நாலேஜ் சென்டர் புதுசாக கட்டப்பட்டது, புதிய சாலைகள் கட்டப்பட்டது, சுவிட்ச் பாரத் மிஷினோட இணைந்து ஏற்கனவே இருந்த கழிவறைகள் எல்லாம் சுத்தம் செய்து புதிதாக கட்டப்பட்டது. எல்லாமே மக்கள் சார்ந்த பணியாக இருந்தது. அந்த காலத்தில் ஸ்மார்ட் சிட்டியில் பெரிய பெரிய கட்டிடமாக கலையரங்கம் கட்டுறாங்க. இது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டாங்க. இது வாடகைக்கே போக மாட்டேது இந்த ஊர்ல. நாங்களும் விட்டு பார்க்குறோம், வாடகைக்கு போகல. குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டெல்லாம் புதுப்பிச்சு கட்டினோம். மார்க்கெட்டை புதுப்பிச்சு கட்டினா ஏற்கனவே இந்த வியாபாரிகள் என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் அதில் இருக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் எடுத்துக்கங்க, ஆனால் வாடகை இப்போ இருக்கிற வாடகையை கொடுங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை கூட எடுத்துகிட்டு போய் எதை எடுத்தாலும் ஒரு ஸ்டே ஒன்று போடுறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டு 400 கோடி 300 கோடி செலவு பண்ணி மார்க்கெட் கட்டி மக்களுக்கு பயன்படுனா ஒரு ஆள் போய் நீ லேசா ஒரு ஸ்டே போட்டு வந்துட்டாரு. இப்படிதான் இருக்குது. அதனால எல்லா திட்டங்களுமே நகராட்சி துறையை பொறுத்தளவு மக்கள் சார்ந்த திட்டங்களாக தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா ஸ்டே போட்டு வக்கீல வச்சு நாங்க அரசு வக்கீல வச்சு ஸ்டே உடைக்கிறதுக்கு என்ன உண்டோ வேலை பார்த்துக்கிட்டு அதான் இருக்கு. சார் அவங்க வேலையை செய்வாங்க, நாங்க எங்க வேலையை செய்வோம். எங்களுக்கு என்னங்க, நாங்க பிடிச்சதை விடுவோமா? விட மாட்டோம்ல. கூடுதலா பிடிக்க நாங்களும் முயற்சி எடுப்போம். அவங்க எடுக்கிறத விட நாங்க கூடுதலா முயற்சி எடுப்போம். அதான் வேற இடம்.